இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஆண்டவன் முருகன் எதுக்குதான் இவ தலையில இப்படி எழுதி வைக்கான்னு தெரியல. இவளுக்கு என்ன தப்பு பண்ணாலுவ? எவன் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கானோ, எவன் என் அம்மைய ஊர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினானோ, எவன் அவன் காலடியில என்ன விழ வைக்கணும்னு நினைக்கானோ, எந்த வீட்டுக்கு என் தங்கச்சிகளா அனுப்பவே கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டுக்கு 2 பேரை அனுப்பி வச்சிருக்கேனே. பிடிச்சோ பிடிக்காமலோ போயிருக்காளுல. இதெல்லாம் அவளுக்கு பிடிச்ச நடந்தா பிடிக்காம நடந்தாலும் போய் நிக்காளுல. ஆனா இப்ப அதெல்லாம் மாத்த முடியாதுல்ல. சொல்லு, உன்னால மாத்த முடியுமா? அதுக்காக என் தங்கச்சிங்க மான மாதிரி அதெல்லாம் விட்டாங்க வாழணுமான்னு அதை பார்த்துட்டு சொல்லுதியா? எந்த வகையில இவங்களுக்கு அவளுக்கு குறைஞ்சவளுங்க சொல்லு. பாருங்க, என் தங்கச்சிகளோட மானம் மரியாதை பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதுக்கு வேற என்ன தாமலே செய்ய முடியும்? பாரத்த, நான் எதிர்பார்க்கறதுலாம் இவ்வளவுதான். நீ மட்டும் வந்து அழைச்சா பத்தாது, உன் வீட்டுக்காரன் வந்து அழைக்கணும். அப்பதான் என் தங்கச்சியும் அவ பிள்ளையும் அனுப்பி வைப்பேன். புரியுதா? நான் ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படி அவர் வந்து அழைச்சாதான் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ தானே வந்து அழைச்சிரு. நீ ஏன் இப்ப இப்படி மாத்தி பேசலாமான்னு கேட்கலாம்ல. அந்த ஆள் தான் அவனா பஞ்சாயத்துக்கு போவார, பஞ்சாயத்துல கூட வச்சு சொல்லாம்ல அவர் தான் வந்து அழைச்சாரு, இப்ப அவரே எப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. இங்க பாரு, வீராவை எப்படி வந்து அழைச்சாரோ அதே மாதிரி எசைக்கையும் வந்து அவர் அழைச்சாதான் என் தங்கச்சியும் புள்ளையும் அனுப்பி வைப்பேன். இல்லன்னா அவ வரமாட்டாவ, இங்கதான் இருப்பாவ. சும்மா அழுது நின்னுட்டு இங்க டிராமா பண்ணிட்டு இருக்காதீங்க. சண்முகம் சொல்றது 100% கரெக்ட். நீயும் நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நம்பியோ பாண்டிய நம்பியோ அவளை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாதுமா. இப்ப கையில கை குழந்தை வேற இருக்கு. இவளோட மரியாதையை காப்பாத்தணும்னா அப்பா வந்து அழைச்சுதான் ஆகணும். ஹெட்டி, நான் எப்படி அந்த மனுஷன் கிட்ட பேச முடியும்? இல்லை முத்துப்பாண்டி, நீ ஆச்சு ஏதாவது சொல்லல. என்னத்தம்மா சொல்லுத? ஏன் முன்னாடி தானே வீரா அவர் அந்த பச்சு பேசினாரு. எசைக்கைய மட்டும் பேச மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? எலே முத்துப்பாண்டி, சம்மு இசைக்கியோட அண்ணே, அவன் சொல்றதுதான் சரி. உன் அப்பந்தான் வந்து இசைக்கிய அழைக்கணும். அதுக்காக அவர் வந்து கூப்பிட்டா எல்லாமே சரியா போயிருமா? சரியா போகாதுதான். இருந்தாலும் அப்படி அவர் வந்து கூப்பிட்டாதான் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சு கீச்சு சண்டைன்னு வந்ததுன்னா சொல்லாம்ல. நீ அழைச்சு தானே வந்தோம், அப்ப நீ அழைக்கும் போது உன் புத்தி எங்க போச்சுன்னு நல்லா உரைக்கிற மாதிரி கேட்காமலா. ஹெலே, இதெல்லாம் நடக்கிற காரியமால? இது நடக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. நடக்கணும், நடந்தே ஆகணும். அப்பதான் வருவா.